வெல்கம் பேக் டு திருமறைக்காடு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயிகளுக்கான பப்பாளி பழக்கரைசலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நான் தற்போது இந்த 5 லிட்டர் பப்பாளி பழக்கரைசல் செய்கிறேன். 5 லிட்டர் பப்பாளி பழக்கரைசலுக்கு 4 பழமான பப்பாளி பழங்களை எடுத்திருக்கேன். இந்த 4 பழமான பப்பாளி பழங்களையும் துண்டு துண்டாக பீஸாக நறுக்கிறேன் பாருங்கள். நறுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 பப்பாளி பழங்களையும் 3 நாட்கள் ஒரு இடத்துல ஊற வைக்கிறேன். அந்த 3 நாட்கள் ஊற வைப்பதன் மூலமாக அதில் பாக்டீரியா நுண்ணுயிரிகள் பெருக்கம் ஏற்பட்டு அந்த பப்பாளி பழமானது ஒரு கூழ்ம நிலையில் சிதைவடைகிறது. இந்த சிதைவடைந்த இந்த பப்பாளி பழம் சிதைவடைவதால் வீரியம் அதிகமாகிறது. இவற்றின் குணமும் உயர்கிறது. இந்த பப்பாளி பழக்கரைசலை நறுக்கி முடிக்க போகிறோம் பாருங்கள். நறுக்கி முடிச்சுட்டு 3 நாட்களில் அதை ஒரு வாழை இலையினை கொண்டு ஒரு இடத்துல நம்ம 3 நாட்கள் ஊற வைக்கிறேன். வாழை இலையை போட்டு அதை மூடி, அது மேலே ஒரு சாக்கினை போட்டு மூடி அதை கொண்டுட்டு நான் 3 நாட்கள் ஒரு இடத்துல பத்திரமாக ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதை 3 நாட்களுக்கு பிறகு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு கூழ்ம நிலையில் ஒரு திரவமாக பாக்டீரியா பூஞ்சைகளுடன் சேர்ந்து நைட்ரஜன் பவர் அதிகமாகி ஒரு திரவமாக இருக்கும். இந்த திரவமாக உள்ள இந்த பப்பாளி பழக்கரைசல் நான் என்ன பண்ணுவேன்னா, அதில் 4 லிட்டர் மாட்டு கோமியம், சுத்தமான நாட்டு மாட்டு கோமியத்தை அதில் எடுத்து 4 லிட்டர் கலந்து 4 லிட்டரையும் 30 நாட்கள் சரியாக 30 நாட்கள் ஊற வைப்பேன். ஊற வைப்பது 3 நாட்களுக்கு இடையே 3 நாட்களுக்கு ஒரு முறை அதை நன்றாக ஒரு குச்சியினை கொண்டு கலக்குவேன். கலந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை கலந்து இது மாதிரி 30 நாட்கள் ஆன பிறகு அது ஒரு தூய்மையான ஒரு பப்பாளி பழக்கரைசலை நமக்கு கொடுக்கும். இந்த பப்பாளி பழக்கரைசலை ஒரு வெண்மையான கம்பளி ஆடையில் எடுத்து ஒரு வடிகட்டும் ஒரு முறையில் வடிகட்டி 5 லிட்டர் பப்பாளி பழக்கரைசலில் ஒரு புடி வேப்பலையை போட்டு நன்றாக கலக்குவேன். கலக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, 1 லிட்டர் பப்பாளி பழக்கரைசலுக்கு 10 லிட்டர் தண்ணி ப்ளஸ் வேப்ப எண்ணெய், நாட்டு சக்கில் ஆட்டின வேப்ப எண்ணெயை கலந்து நான் அடிப்பேன். இந்த பப்பாளி பழக்கரைசலை நம்ம 60 நாட்கள் ஆன நிலக்கடலைக்கு அடிப்பதன் மூலமாக அதன் தழை அதிகமாக உருவாகும். அப்புறம் அறுவடை செய்வதற்கு முன்னாடி உள்ள நெற்பயிர்களுக்கு இந்த பப்பாளி பழக்கரைசலை 10 நாட்களுக்கு முன்னாடி அடிக்கணும். அறுவடை செய்ய போகும் நெற்பயிர்களை 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த பப்பாளி பழக்கரைசலை அடிக்கணும். அடிக்கிறதன் மூலமாக அதன் வைக்கோல் திறன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நெல்லின் எடையூட்டும் பொருளாகவும் இந்த பப்பாளி பழக்கரைசல் இருக்கும். இந்த பப்பாளி பழக்கரைசலை நான் இப்போது எங்கள் தோட்டத்தில் உள்ள கத்தரி செடிக்கு அடிக்கிறேன் பாருங்கள். இந்த டேங்கில் நான் 1 லிட்டர் பப்பாளி பழக்கரைசல் ப்ளஸ் 1 லிட்டர் வேப்ப எண்ணெய் எடுத்துகிட்டு மொத்தம் 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றி கலந்து அதை நான் எங்கள் வீட்டு கத்தரி தோட்டத்திற்கு நான் அடிக்கிறேன். அந்த கத்தரி தோட்டத்துக்கு நான் இந்த பப்பாளி பழக்கரைசலை அடிப்பதன் மூலமாக எனக்கு சிறந்த வருவாய் ஈட்டும் பொருளாகவும், பூச்சிகள் இல்லாமல் ஒரு 10 கிலோ கத்தரிக்காய் அறுக்கிறேன்னா எனக்கு வெறும் 2 to 2.5 கிலோ தான் பூச்சி இருக்குது. இப்போ அந்த மாதிரி பூச்சிகள் இல்லாத கத்திரிக்காயை நான் அறுக்கிறேன். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ அறுத்தாங்கன்னா அதில் 5 கிலோ பூச்சி கத்திரிக்காய் இருக்குது. பாதிக்கு பாதியாக இருக்குது. என்னிடம் அப்படி இல்லை. இப்போ நான் இதை எங்கள் வீட்டு கத்திரி தோட்டத்துக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பப்பாளி பழக்கரைசல் நான் அடித்து வர்றேன். இயற்கை விவசாயம் செய்யும் இயற்கை விவசாயிகள், இளம் விவசாயிகள் அனைவரும் பப்பாளி பழக்கரைசலை செய்து தங்களுடைய விவசாய பயிர்களுக்கு அடிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை தருகிறேன். பார்த்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.